நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. மாரேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே பாடுதே மாண்பிதே. மாரேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே பாடுதே மாண்பிதே. இயேசுவின் மகன் மீதே அது நாளும் மறியலாகுமோ? இதற்கிட ஏதும் வேறில்லையே, இட ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, ஈசனின்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடுவே. இயேசுவின் மகன் மீதே அது நாளும் மறியலாகுமோ? இதற்கிட ஏதும் வேறில்லையே, இட ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகன் மீதே அதினாலும் மறியலாகுமோ? இதற்கிட ஏதும் வேறில்லையே, இட ஏதும் வேறில்லையே. மாரேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே பாடுதே மாண்பிதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்தில் இரக்கமுள்ள இறைவன் என்று தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த வாரம் தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக நான் 2 வசனங்களை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். சங்கீதம் 145:8, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதம் 103:8, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் இரக்கமுள்ளவர், கர்த்தர் இரக்கமுள்ளவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர், தேவன் இரக்கமுள்ளவர். ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்கள். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராராகிய வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இங்கே ஆண்டவர் வருகிறார் நாயின் எனும் ஊருக்கு.
அங்கே அவரோடு கூட அவர் தனியே வரவில்லை, அவருடைய சீஷரும் திரளான ஜனங்களும் அவர் கூட வருகிறார்கள். அவர் அந்த ஊர் வாசலுக்கு வந்த பொழுது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வருகிறார்கள். அவனை குறித்து யாரும் ஆண்டவரிடத்தில் சொல்லவில்லை. அவர் தன்னுடைய வல்லமையினாலே சில காரியங்களை அறிந்து கொள்கிறார். என்ன அறிந்து கொள்கிறார்? அவன் தன் தாய்க்கு ஒரே பையன் என்று அறிந்து கொள்கிறார். அவள் ஒரு கைம்பெண் என்று அறிந்து கொள்கிறார். இதை பார்த்த உடனே ஆண்டவருக்கு ஒரு இரக்கம், மனது உருக்கம். அவர் அவளை பார்த்து மனதுருகி முதலாவது அழாதே என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அழுது கொண்டே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ? உள்ளத்திலே ஏற்பட்ட வேதனை காயங்கள், உடலில் ஏற்படும் வேதனைகள் காயங்கள், இதை தாங்க முடியாமல் அழுது கொண்டே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே அழாதே, என் அன்பு மகளே அழாதே என்று சொல்லுகிறார். அந்த தாயை பார்த்த ஆண்டவர் அதை தான் சொன்னார். முதலாவது அதை தான் சொன்னார், அழாதே என்று சொன்னார். இரண்டாவது, அவருடைய கண்ணீருக்கு காரணமான வேதனையை போக்கும் வண்ணமாக அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அவனுடைய தாயின்றத்தை அவனை ஒப்புவிக்கிறார். இந்த பிரச்சனை குறித்து யாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லலை. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லா பாருங்கள், நல்லா கவனிங்க. வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அன்று ஆகார் ஆண்டவருக்கு ஒரு நல்ல பெயரை வைத்தாள், நீர் என்னை காண்கிற தேவன். இன்று யாருக்கும் தெரியாமல் கண்ணீரை தொடச்சி போடுறீங்கல்ல, தனியாக ஒரு ரூம்குள்ளே போய் அழுறீங்கல்ல, பாத்ரூமில் அழுது கொண்டே குளித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறார். உங்கள் கண்ணீரை காண்கிற நல்ல ஆண்டவர். இந்த கண்ணீரை காண்கிறது மாத்திரம், அதை கணக்கு வைக்கிறார். தம்முடைய துருத்தியில் கணக்கி வைக்கிறார். அழாதே என்று சொல்கிறார். உங்கள் அழுகைக்கு காரணமான காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த 400 விதவைக்கு செய்தது போல உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் அழுகைக்கு காரணமான வேதனையான விஷயங்களிலே ஒரு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். உங்களை உற்சாகப்படுத்த போகிறார். உங்கள் அழுகை நிறுத்த போகிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க போகிறார். சந்தோஷமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அடுத்தபடியாக இன்னொரு சம்பவத்தையும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29 முதல் 34 வசனங்களிலே இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எரிகோவில் இருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடன் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இங்கே இயேசு எரிகோவிலிருந்து புறப்படுகிறார். வழக்கம் போல திரளான ஜனங்கள் அவருக்கு பின் செல்கிறார்கள். 2 குருடர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் வழி அருகே. அவர்கள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் இரக்கமுள்ளவர் என்று தெரிந்து இரங்கும் என்று கூப்பிடுகிறார்கள். ஜனங்களை பாருங்கள், அவருடைய ஜெபத்திற்கு தடை செய்கிறார்கள். அவர்கள் பேசாது இருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். உடனே அவர்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரை கூப்பிடுவதை, ஆண்டவரத்தில் ஜெபிப்பதை நிறுத்தினார்களா? இல்லை. அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். ஜெபத்திற்கு தடை வந்தாலும் அந்த தடையை மேற்கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். தானியேலுக்கு ஜெபிப்பதற்கு தடை இருந்தது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த தடையை மீறி அவன் ஜெபித்தான். நமக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கு எத்தனையோ தடைகள் வரலாம். தூக்கம் ஒரு தடையாக இருக்கலாம், சோம்பேறித்தனம் ஒரு தடையாக இருக்கலாம், உற்சாகமின்மை ஒரு தடையாக இருக்கலாம், சரீர பலவீனம் ஒரு தடையாக இருக்கலாம்.
மனவேதனை ஒரு தடையாக இருக்கலாம். அந்த தடையை மேற்கொண்டு நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த குருடரை நீ பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க ஆண்டவரே என்று சொல்லி அதிகமாக கூப்பிடுகிறார்கள். தடை வந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும். வேதனையாக இருக்கீங்களா, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. உடல் வலிக்குதா, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. சோம்பேறித்தனமாக இருக்கா, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. தூக்கமாக வருதா, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. இயேசு அவங்களை பார்த்து கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார். உடனே பாருங்க, அவர் இறக்கம் உள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர்னால இயேசு மனதுருகி அவர் கண்களை தொட்டார். கண்களை தொடதான் செஞ்சார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார். உங்களுக்கும் இந்த ராத்திரியிலே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஒரு தொடுதல் வாழ்க்கையிலே, உங்கள் சரீரத்திலே, உங்கள் ஆன்மாவிலே பலத்த அற்புத அடையாளங்களை செய்யும். ஒரு தொடுதல் போதும். சிங்கிள் டச் from Jesus is enough to heal all your sickness. இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அதில் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் தேவை. நீங்கள் நிறைய பேர் ஊழித்து வந்துட்டாங்க. ஆனால் உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு இன்னும் ஆட்கள் தேவை. எனக்கு பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், உலக இன்பம் வேண்டாம், உலக புகழ் வேண்டாம், மனுஷருடைய புகழ்ச்சி வேண்டாம். உண்மையும் உத்தமமாக நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். வணிக முறையில் அல்ல, வியாபார முறையில் அல்ல. இதனால் எனக்கு என்ன ஆதாயமும் வேண்டாம் ஐயா, ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டால் போதும் என்று சொல்லி உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு இந்த ஊழியர்கள் தேவை. அதனால தான் ஆண்டவர் அப்படி சொன்னார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். நீங்கள் செல்வீர்களா? உங்கள் உலக வேலையோடு, உலக தொழிலோடு, உலக படிப்போடு கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்வீர்களா? இருக்கும் இடத்தில் அவருக்கு சாட்சிகளாக இருப்பீர்களா? பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டார்? அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு வல்லமையுள்ள சாட்சிகளாக எழுப்பி நிற்பதற்காக, உங்களுக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டிருப்பதற்கு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு உண்மை உத்தமம் சாட்சிகளை உலகம் எங்கும் இருப்பதற்காக தான் தேவன் உங்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஈவாய் தந்திருக்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அடுத்தபடியாக மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்ற ஜனங்களின் உலக தேவைகளுக்காக பரிதபிக்கிற ஆண்டவர். ஐயோ, என் பிள்ளை 3 நாள் என் கூட இருந்துட்டான், சாப்பிட ஒன்றுமே இல்லையே, இவங்களை பட்டினியாக நான் அனுப்பிடக்கூடாதேன்னு சொல்லி அப்படி அனுப்பிட்டு அவங்க சோர்ந்து போயிடுவார். ஜனங்களுடைய உலக தேவைகளுக்காக ஆண்டவர் கவலைப்படுகிறார். அவர் நம்முடைய தகப்பன். நம்ம இப்படி மட்டும் நினச்சிடக்கூடாது. ஆண்டவர் நம்ம நல்ல ஜெபம் பண்ணணும், நல்ல பைபிள் வாசிக்கணும், நல்ல ஊழியம் செய்யணும், அப்படி தான் விரும்புவார். நல்ல பரிசுத்தமாக தான் விரும்புவார். உலக தேவையை குறித்து அவருக்கு அக்கறை இல்லைன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அவர் நம்ம தகப்பன். என் பிள்ளை நல்லா சாப்பிடணும், என் பிள்ளை நல்லா ட்ரெஸ் பண்ணணும், என் பிள்ளைக்கு வசதியான ஒரு வீடு இருக்கணும், என் பிள்ளை உலகத்தில் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புவார். எந்த தகப்பன் தன் பிள்ளை கஷ்டப்படுவதை விரும்புவான்? எந்த தாய் தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படுவதை விரும்புவா? அவர் என்ன சொல்கிறார்? ஏசாயா 49:15, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிற நல்ல ஆண்டவர் அல்லவா? உபாகமம் 1:31, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் வருகிற இவ்விடத்து வரைக்கும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று வேதம் சொல்லுதல்லவா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்?
பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்க பிதாவான தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லியிருக்கார் அல்லவா. அதனால் வேதம் சொல்லுகிற மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 34:10 வேதம் சொல்லுகிறது. அவரை தேடுங்கள், உலகத்தை விட அவர் பார்த்து கொள்வார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 135:14 சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுகிற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பவுலுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு அனுபவத்தை சொல்லுகிறான். அதை பார்த்துவிட்டு இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 2:25-26-27 மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிராத்தித்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சியுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயிருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். பவுலுக்கு ஒரு உடன் வேலையாளர் இருந்தார். அவர் பேர் எப்பாப்பிராத்தீத்து. அவர் வியாதிப்பட்டிருந்தார். ஆண்டவர் மனம் இறங்கினார், அவருடைய வியாதியை சோமாக்கினார். அவருக்கு மனம் இறங்கி மாத்திரமல்ல, பவுல் தனக்கும் மனம் இறங்கினார். அவருடைய வியாதியை சோமாக்கினது நிமித்தமாக தனக்கும் மனம் இறங்கினார் என்று தேவனை குறித்து சொல்கிறார். கடைசியாவுடைய இறக்கம் எது வரைக்குமா? ஒரு மனிதன் ஆண்டவரை தேடினால், வேதம் சொல்லுகிற யாத்ராமம் 20:6 உபாகமம் 5:10 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்குள்ளோருக்கோ 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்குள்ளோருக்கோ 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். ஒரு மனிதன் ஆண்டவரை தேடினால் அவனுக்கு மாத்திரமல்ல, அவன் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதம். நாம் ஜெபிக்கலாமா? வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல என்னோட சேர்ந்து விசுவாசம் ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ண போகிறோம். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசமாக ஜெபிங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஒரு சின்ன ஜெபம். அன்புள்ள பரம தகப்பனே, வியாதி உள்ள இடத்துல தங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் என்னுடைய வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்பி வைக்கலாம். அப்படி அனுப்புபவர்களுக்கு நான் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சி மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, என்றென்று அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ அது ஏதுவராமல் அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.